ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்து வருகிறது. அரசு வழக்கறிஞர் பதவிகளை பெற தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் போட்டி போட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அரசு வழக்கறிஞர்கள், கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனங்களில் முறைகேடு மற்றும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பலர் தாவேகா நிர்வாகிகளிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து அரசு வழக்கறிஞர் பதவி பெற முயற்சிப்பதாகவும் 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை லஞ்சம் பெற்று நியமனங்கள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக தாவேகா விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் ஞான சௌந்தரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்நிலையில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக லஞ்சம் பெற்றதாக தேனி தெற்கு மாவட்ட தாவேகா செயலாளர் லெப்ட் பாண்டி மீது புதிய புகார் ஒன்று எழுந்திருக்கிறது. அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக 20 லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறி உத்தமபாளையத்தை சேர்ந்த வழக்கறிஞர் வித்யாசாகர் தனது வழக்கறிஞர் குழுவுடன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். புகார் அளித்த வழக்கறிஞர் பேசும்போது, தேனி தெற்கு மாவட்ட தாவேகா செயலாளர் லெப்ட் பாண்டி அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக 20 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார். இது தொடர்பான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளன. மேலும் இது குறித்த வீடியோவும் யூடியூபில் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் பல்வேறு மாவட்டங்களிலும் எழுந்துள்ளன என்று கூறியிருக்கிறார். மேலும் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் உள்ளூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆடு திருட்டு வழக்கில் முன்பு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த போதிலும் பின்னர் திருப்பத்தூர் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தின் அரசு பொது வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தருமபுரி மாவட்டத்திலும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் தொடர்பாக கடுமையான புகார்கள் எழுந்துள்ளன. அங்கு நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் புறந்தள்ளப்பட்டு பணத்திற்கு பதவி என்ற முறை பின்பற்றப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் தகுதி அல்லது திறமையின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படாமல் 3 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை சட்டவிரோதமாக பணம் பெற்றுக்கொண்டே நியமனங்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவை ஏதோ தனித்தனியாக மாவட்ட அளவில் நடந்த தவறுகள் அல்ல. விழுப்புரம், திருப்பத்தூர், மதுரை மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரே மாதிரியான முறைகேட்டு நடைமுறைதான் பின்பற்றப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிஎம் சார், நீங்க தானே சார் சொன்னீங்க, அரசு பணத்தை நான் தொடமாட்டேன், மக்கள் பணத்தை நான் தொடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன்னு சொன்னீங்களே, உங்க மாவட்ட செயலாளர் தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சார், அதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறீங்க என்ற கேள்விகளும் எழத் தொடங்கி இருக்கிறது.